தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் மீண்டும் என்னோட முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்க ஆர்கே, இது நம்ம ஆர்கே கிளான். நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே கொனிச்சிவா சொஸ்தே அரிகாத்தோ கோசைமாஸ். டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவி. இந்த அப்சல்யூட் சினிமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை முறை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். மேக்ஸிமம் அனிமி கன்னிஸ் எல்லாருமே அதை இந்த முறை ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அனிமியை மட்டுமே ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் இது அப்சல்யூட் சினிமா. இதோட மங்காவை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கும் போது இதுவே இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா, இதுக்கப்புறம் தானே உண்மையான சம்பவமே இருக்கு. அதை எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க? மூசானோட ஃபைனல் பேட்டில் விடுங்க, அதுக்கு முன்னால ஒரு பெரிய பீக் இருக்கு. அப்பர் மூன் 1 கொகுஷிபோ, அவருக்கும் 3 ஹாஷிராஸுக்கும் இடையில நடக்க போற அந்த பேட்டில் ரம்பிள், அத மங்காவா படிக்கும் போதே அப்படிதான் இருக்கும். அதை எப்படி அனிமேஷன்ல காட்ட போறாங்க, அந்த விஷுவல் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்துக்கும் மேல யோரிச்சி, தி கிரியேட்டர் ஆஃப் பிரீத்திங் டெக்னிக்ஸ், அவரோட பேக் ஸ்டோரியும் அடுத்த மூவில தான் வரப்போகுது. அதை எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க? ஏன்னா இது வரைக்கும் குட்டி குட்டி கிளிம்ஸ்ல தான் யோரிச்சியை அனிமேல காட்டியிருக்காங்க. அதுவே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இப்போ அவரை ஃபுல் ஃபிளெஜ்டா காட்டும் போது அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே தான் ஃபுல் படமும் பார்த்திருப்போம். மங்காவை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பா இன்னும் நான் சொல்ல இமேஜின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மங்காவை படிக்காதவங்க தயவு செஞ்சு படிக்காதீங்க. டைரக்டா அனிமி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது போய் பாருங்க. அப்பதான் அந்த மொத்த கூஸ்பம்ஸையும் ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் எப்பவுமே அனிமியை விட மங்கா தான் மாஸ்டர் பீஸா இருக்கும்னு. ஆனா டீமன் ஸ்லேயர்ல கதையே வேற. மங்கா என்னமோ மிட் தான், ஆனா அனிமி இருக்கே பா, யோ போர்ட்டபிள், நீ அனிமிக்கு கிடைச்ச வரம்யா. டீமன் ஸ்லேயர்னாலே அனிமேஷன் தான். கண்ணுக்கு விருந்தளிக்கிறதுல டீமன் ஸ்லேயரை அடிச்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு அனிமேஷன் நம்ம இவ்வளவு நாள் குட்டி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சும்மா பிரைட்டா க்ளோயிங்கா பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அதையே பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தியேட்டரே சும்மா ஜொலிக்குது. இந்த மூவிக்கு தியேட்டருக்கு போனதுக்கான முக்கியமான ரீசனே டீமன் ஸ்லேயரோட அனிமேஷனுக்காக தான். மத்த ரீசன்லாம் அடுத்துதான். இவருக்காக அவருக்காக எல்லாம் அடுத்த பட்சம் தான். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அனிமேஷன் தான். அதுல எந்த ஒரு குறையும் இல்லாம பயங்கரமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவி இப்போ ரீசெண்டா செப்டம்பர் 12 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவி எப்படி இருந்துச்சு, படத்துல என்னெல்லாம் காட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அனிமி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அதையும் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுவும் இல்லாம தமிழ் டப்பிங்ல வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் டைரக்டா தியேட்டர்லயே வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் நான் ஸ்பாயிலர் ரிவ்யூவா தான் இருக்கும். ஸ்பாயில் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகி 5 நாளைக்கு மேல ஆச்சு. நான் இப்பதான் ரிவ்யூ போடுறேன். மேபி ஸ்பாயிலர் பிடிக்காதவங்க நான் ஸ்பாயில் பண்ற மாதிரி தெரிஞ்சா மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் இல்லாம சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே ஷுனோபிஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்மையிலேங்க என்கிட்ட வந்து யாராச்சும் உன்னோட பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மூவி அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டா நான் இந்த மூவி தான் சொல்லுவேன். ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரோக்கும் அரங்கமே அதிருது. தியேட்டர்ல எல்லாரும் கத்துறாங்க கிடந்துகிட்டு. ஜெனிட்சு எல்லாம் காட்டும் போது தியேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. ஈனோசுகேவை பத்தி சொல்லவே வேணாம். அந்த ஆளோட என்ட்ரியே பிளாஸ்டா தான் இருந்துச்சு. ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்கோட லாஸ்ட் எபிசோட்ல எல்லா ஹாஷிராஸும் மூசான பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கதையை முடிக்க வர்ற கரெக்டான சமயத்துல ஒரு சவுண்ட், அப்படியே மொத்த டீமன் ஸ்லேயர் காப்ஸும் தரைய பொளந்துக்கிட்டு இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ள என்டர் ஆவாங்க. அதோட ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க் முடிஞ்சிருக்கும். அதோட டைரக்ட் கண்டினியூஷன் தான் இந்த மூவி. இந்த மூவில எல்லா ஹாஷிராஸ், எல்லா டீமன் ஸ்லேயர், எல்லா டீமன் அப்படின்னு எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் இந்த மூவில ஸ்டோரி யாரை ஃபோக்கஸ் பண்ணி போகும் அப்படின்னா, ஷினோபு, ஜெனிட்சு, ஆகாசா, இவங்க 3 பேருக்கான படம் தான் இந்த மூவி. முக்கியமா டொமியோகாவெல்லாம் இப்படி காட்டுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஸ்டோரி ஒரு மாதிரி இன்டென்ஸான ஃபைட்டை நோக்கி அப்படி ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கும் போது அப்பப்ப விசில் மொமெண்ட்ஸ் கொடுத்துடுற மனுஷன். அப்பர் மூன் 3 கூட பார்க்காம வெட்டி வீசுற மனுஷன். மூசானோட உடம்புல இப்போ டமாயோட ட்ரக் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் தேவைப்படுது. அதனால அந்த மொத்த இன்ஃபினிட்டி கேசலையும் ஸ்வாப் பண்ணி யாருமே அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிரிசர்வ்டான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த மூவில 3 அப்பர் டீமன்ஸை கொன்னு மூசானை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான் பேஸ் ஸ்டோரி லைன். இதுல மெயின் ஹைலைட் யாருக்குன்னா ஆகாசாக்கு தான். மூகன் ட்ரெயின் மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், டீமன் ஸ்லேயர்ல மோஸ்ட் ஹேட்ரட் வாங்கின ஒரு டீமன்னா அது ஆகாசா தான். ஏன்னா எல்லாரோட ஃபேவரட் ஹாஷிராவான ஃப்ளேம் ஹாஷிரா ரெங்கோக்குவை கொன்ன டீமன் இவன் தான். ஆனா இந்த மூவில இவன் மேல இருந்த மொத்த ஹேட்ரடும் போய் இவன் தான் ரெங்கோக்குவை கொன்னாங்கிறதே மறந்து ஆகாசாக்கு அடிக்ட் ஆயிருப்போம். அப்படி ஒரு பேக் ஸ்டோரி ஆகாசாக்கு பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி மூவி பார்த்தவங்க பார்க்காதவங்க கிட்ட இது ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னைய கேட்டா இது சோல்ஃபுல்லான ஒரு லவ் மூவி, அவ்வளவுதான். மூவியோட எண்டிங்ல கண்டிப்பா எல்லாரும் எமோஷன் ஆகிடுவாங்க. இந்த அனிமி கிங்டம்குள்ள புரோக்கன் ஹீரோஸ்னு ஒரு தனி அசோசியேஷன் இருக்கு. அதுல இப்ப தலைவன் ஆகாசாவும் ஜாயின் பண்ணிட்டான். ஒரு கட்டத்துல ஆகாசோட பேக் ஸ்டோரியை காட்டும் போது ஏதோ மக்காட்டா ஷின்காயோட மூவிக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவு அழகா அனிமேஷன் பண்ணிருப்பாங்க. அவனோட பேக் ஸ்டோரியை பார்த்துட்டு யாருமே எமோஷனல் ஆகாம வெளியே வர மாட்டாங்க, வர முடியாது. ஆகாசா டீமன் ஆனதுக்கான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. மனுஷங்க மேல இறக்கம் காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல.
எல்லாருமே சுயநலவாதிங்க தான். அப்படி ஒரு மனுஷ வாழ்க்கை வாழ்றதுக்கு டீமனா இறக்கமே இல்லாத இதயமே இல்லாத முழு கெட்டவனா மாறிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. டீமனுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. மேக்ஸிமம் எல்லா சீசன்லயும் அப்படிதான் காட்டுவாங்க. ஆனா ஆகாஷாவோட ஸ்டோரி இன்னும் பயங்கர டச்சிங்கா இருக்கும். ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில சந்திக்க கூடாத எல்லா கொடுமையும் ஆகாஷா மனுஷனா இருக்கும்போது சந்திச்சிருப்பான். நீ டீமனா மாறினது தான் சரியான முடிவு அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆகாஷாவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பக்காவா இருக்கும். அடுத்து ஜெனிட்சு பத்தி சொல்லி ஆகணும். மொத்த மூவிலையுமே ஆரா ஃபார்மர்னா அது ஜெனிட்சு தான். இது வரைக்கும் தலைவன் அன்கான்சியஸ்க்கு போய் தான் சம்பவம் பண்ணுவான். அதுவும் தண்டர் பிரீத்தோட ஃபர்ஸ்ட் ஃபார்மை வச்சு மட்டுமே. ஆனா இந்த முறை எக்ஸ்ட்ரீமான ஒரு புது ஃபார்ம் அன்லீஸ் பண்ணுவான் பாருங்க. தியேட்டரே பிளாஸ்ட். ஒரு அப்பர் மூன் கேட்டகரி டீமனை சிங்கிள் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான். ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்கோட எண்டிங்ல ஜெனிட்சுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே டக்குன்னு சீரியஸ் ஆகிருப்பான், ரொம்ப சேட் ஆகிருப்பான். அதுல அப்படி என்ன இருந்துச்சு, அந்த லெட்டருக்கும் அவனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் என்ன சம்பந்தம், அவன் எதிர்க்க போற டீமனுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பக்காவா ஜெனிட்சுக்கு ஒரு பக்கா ப்ராப்பரான எலிவேஷனோட காட்டியிருப்பாங்க. அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு பக்கா எலிவேஷன் ஒரு மாஸ் ஹீரோட ரேஜுக்கு ஈக்குவலா ஜெனிட்சுவோட ஸ்டோரியில இருக்கும். அதை பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஜெனிட்சு பெர்ஃபார்ம் பண்றத ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் டைம்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இதுல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஆக்ஷன் சீக்வன்ஸோட பயங்கரமா காட்டியிருப்பாங்க. ஜெனிட்சுவோட ஃபேன்ஸுக்குலாம் இந்த மூவில பயங்கர ட்ரீட் இருக்கு. இன்னொரு பக்கம் ஷினோபுக்கும் அப்பர் மூன் 2 ஆன டோமாவுக்கும் பேட்டில் நடக்கும். பயங்கர இன்டென்ஸான ஃபைட் தான், ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்கிரீன் பிளேயும் கூட. ஆனாலும் ஷினோபுவோட ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகிற மாதிரி தான் தோணுச்சு. பட் நல்ல வேளை ஃபர்ஸ்ட் டே அவங்க சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சதால பெருசா படத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஷினோபுவோட பிளாஷ்பேக்லாம் நல்லா தான் இருக்கும், எமோஷனலான பிளாஷ்பேக் தான். ஆனாலும் பெருசா இம்பாக்ட் தராத மாதிரி தான் தோணுச்சு. அதுலயே அந்த டோமா கேரக்டர் பார்க்க அவ்வளவு எரிச்சலா இருந்துச்சு. அவன் மனுஷனா இருக்கும் போதும் சரி, அவன் டீமன் ஆயிட்டும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கான். கேரக்டர்ல பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்படியே இன்னொரு பக்கம் டாஜிரோக்கும் ஆகாஷாவுக்கும் நடுவுல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் தான் பீக் ஆஃப் த மூவி. இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் தான் எல்லாரும் ஆன்டிசிபேட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபேஸ் ஆஃப். ஏன்னா மோகன் ட்ரெயின் மூவில ரெங்கோகோ கொன்னதுக்காக நான் பழிவாங்கிய தீர்வுன்னு ஆகாஷா கிட்ட சவால் விட்டுருப்பான். முடிஞ்சா தொடுறா அப்படின்னு ஆகாஷாவும் சொல்லிட்டு போயிருப்பான். இப்படி பார்த்த ரெண்டு பேரை ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட அந்த சந்திப்பை பார்க்கும்போது பாக்குற நம்மளுக்கு கூஸ்பம்ஸ் தவிர வேற என்ன வரும். அதுவும் ஆகாஷோட என்ட்ரிலாம் டப்புன்னு கொடுக்கல. காட்ஜிலாவோட என்ட்ரிக்கு முன்னாடி பூமியை அதிருமே அந்த மாதிரி ஒரு எலிவேஷனோட என்ட்ரி கொடுத்திருப்பாங்க. டொமியோகா ஒரு பக்கம் விட்டு விளாசரா மனுஷன். உண்மையிலே இந்த ஆளு ரெங்கோகோட பவர்ஃபுல்லான ஆஷிராவா இருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா உங்கள்ட்ட ஒன்று சொல்லி ஆகணும். என்னோட பர்சனல் ஃபேவரட் ஹாஷிரான்னா அது ஷனிமி ஷினாசுகாவா தான். ஏன் எதுக்குலாம் சத்தியமா தெரியல. ஆனா அந்த ஆளுகிட்ட இருந்து தனி விதமான ஒரு ஆரா கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நெசுகோ கிட்ட ஒம்பளுக்கும் போது கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அந்த ஆளோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்கும்போது என்னோட பயங்கர ஃபேவரட் ஆயிட்டாரு. ஆனா இந்த மூவில பெருசா அவர் காட்டல. வந்த ஒரு சீன்லயுமே ஆராவை தெளிச்சிட்டு தான் போன மனுஷன். ஆனா நெக்ஸ்ட் மூவில அவரோட ஃபைட்டை பாக்குறதுக்காக வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்த எல்லா சீசன்லயுமே டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல இருக்கிற மத்த டீமன் ஸ்லேயர்ஸை கிளீனிங் ப்ராசஸ்க்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. யாராவது ஹாஷிராஸ் அடிபட்டா அவங்கள தூக்கிட்டு போறதுக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சைட் கிக்ஸை விட ரொம்ப கம்மியான ஒரு கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த மூவில ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்ல எடுத்த எல்லா ட்ரைனிங்க்கும் தீனி போடுற மாதிரி அவங்களும் பயங்கரமான சம்பவம் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல அவங்க சொல்ற டயலாக்ஸே கூஸ்பம்ஸா இருக்கும். இவ்வளவு விசுவாசமானவங்களாடா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இறங்கி ஹாஷிராஸுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷீல்டா நின்னு தான் உயிரை கொடுத்து பாதுகாப்பாங்க. இந்த மொத்த டீமன் ஸ்லேயர் ஸ்டோரியிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு மேல் கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் கொடுத்திருப்பாங்க. அதுல என்ன ஒரு ஹைலைட்னா யாரையுமே டாமினேட் பண்ணிருக்க மாட்டாங்க. மேல பிரைஸ் பண்றேன்னு சொல்லி ஃபீமேலையோ, ஃபீமேல பிரைஸ் பண்றேன்னு சொல்லி மேலையோ எங்கேயுமே டாமினேட் பண்ணிருக்க மாட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் டமாயோட கேரக்டர் நின்னு பேசும். ஈவன் அவங்க டெட் ஆனாலுமே. ஷினோபுவோட கேரக்டரும் அப்படிதான். இந்த மூவில வேணா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் மூவில ஷினோபு இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க. அதை நான் இங்க சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அதை நீங்க மூவி வந்து பாத்துக்கோங்க. அடுத்து தமிழ் டப்பிங் பத்தி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஷோ ஜாப்பனீஸ்க்கு போயிட்டு இன்னொரு ஷோ தமிழுக்கு போனேன். உண்மையிலேங்க நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட இந்த பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த முறை தமிழ் டப்பிங் நம்ம நினைச்சதை விடவே சூப்பரா பண்ணிருந்தாங்க. அதுல என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்டான ரகுவரன் ஆகாஷாக்கு டப்பிங் கொடுத்திருக்காரு. அவரை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. சின்சான் பென்டன் இதுக்கெல்லாம் தமிழ் டப்பிங்ல உயிர் கொடுத்தவர். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அவரோட டப்பிங் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சப்டைட்டில்ல வர்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் மீனிங் மாறாது, ஒன்னா இருக்கும். ஆனா லெட்டர்ஸ் வேற போட்டு பேசுவாரு. கீழே வர வேர்ட்ஸுக்கும் அவர் பேசுற வேர்ட்ஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா மீனிங்கும் மாறாது. புது புது டயலாக்ஸை இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு. இந்த நக்கல், நையாண்டி இதெல்லாம் நேச்சராவே அவர் வாய்ஸுக்கு வருது. ஆனா சப்டைட்டிலோட பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அங்க இருக்காது. புதுசு புதுசா இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு. இதுல என்ன ஹைலைட்னா அதெல்லாம் ரசிக்கும்படியா இருக்கும். அத இங்க டீமன் ஸ்லேயர்லயும் யூஸ் பண்ணிருக்காரு. எங்களுக்கும் அதான் வேணும்.
ஆக்சுவல் மீனிங்கும் மாறக்கூடாது. டப்பிங்ல பார்க்கும்போது என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும். என்னைய கேட்டா தாராளமா டீமன் ஸ்லேயர் மூவி தமிழ் டப்பிங்ல பார்க்கலாம். இன்னும் நான் சீரிஸ் நம்ம தமிழ்ல பார்க்கல, பட் மூவி ஆக்சுவலி குட். என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ப்ரோ ஜாப்பனீஸை கம்பேர் பண்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கம்பேர் பண்ணாம பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனாலும் என்ன கேட்டா ஜாப்பனீஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா தமிழ் டப்பிங் வந்ததால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனிமிக்கு இவ்வளவு ரீச் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சோ ரெஸ்பெக்ட் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட். பட் அதுக்காக கார்ட்டூன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் அனிமிக்கு டப்பிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓவராலா தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சுன்னா குட், கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மூவியோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அனிமேஷன் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உஃபோர்டபிள் அனிமிக்கு கிடைச்ச வரம், முக்கியமா டீமன் ஸ்லேயருக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஏன்னா டீமன் ஸ்லேயர் மங்கா படிச்சவங்களுக்கு தெரியும், மங்கா அந்த அளவுக்கு கிராண்டடான ஒண்ணு கிடையாது, ரொம்ப பிரைஸ் பண்ற அளவுக்கு இருக்காது, மிட் தான். அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதை தூக்கி பிடிச்சி நிக்க வச்சது அனிமேஷன் தான். ஒரு பயங்கர ஒரு பெரிய கமர்ஷியல் மூவிஸ்ல கூட பார்க்க முடியாத மாசீன்ஸ் எல்லாம் இந்த மூவில இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த அனிமேஷன் ஸ்டைல் தான். என்னோட படத்தை பத்தி வெறும் பிளஸ்ஸாவே சொல்றானே, இந்த மூவில மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இது வரைக்கும் டீமன் ஸ்லேயரே பார்க்காதவங்க டைரக்டா இந்த மூவிக்கு வந்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் லேகா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு இன்டென்ஸான ஃபைட் போகும், திடீர்னு ஒரு பிளாஷ்பேக், பயங்கரமான ஒண்ணு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக், இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. டீமன் ஸ்லேயரோட பேட்டர்னே அந்த மாதிரி தான். வேற மைனஸ் என்னன்னா ஷினோபுக்கும் டோமாவுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் மேபி ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும் மத்த ஃபைட் சீக்வன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது. மத்தபடி படத்துல மைனஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு அனிமி கன்னிஸ் யாராச்சும் இன்னும் படம் பார்க்காம இருந்தீங்கன்னா டக்குன்னு போய் தியேட்டர்ல பாத்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்லவே இல்லையே. எனக்கு ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கவே இல்லைங்க, அதான் உண்மை. அதுவும் இல்லாம நம்ம சென்னையில இல்ல, ஊருக்கு ஒரு வேலையை வர வேண்டிய கட்டாயம் போச்சுடா, மூவியை மிஸ் பண்ண போறோம்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நமக்கு பக்கத்துல தஞ்சாவூர்ல புக்கிங் ஓபன் ஆச்சு. எனக்குன்னா ஒரே ஆச்சரியமா போச்சு. சரி கொஞ்சம் லேட்டா புக் பண்ணிக்கோமே, சென்னை தான் கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும், இங்கெல்லாம் ஃப்ரீயா தானே இருக்கும், பொறுமையா புக் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் சீட் மட்டும் தான் ஃப்ரீயா இருந்துச்சு. ஆஹா முடியாது, ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து பார்க்க முடியாது, நம்மளால ஃபுல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. என்னடா அது சென்னையில தான் எல்லா தியேட்டர்லயும் ஃபுல்லுன்னு பார்த்தா தஞ்சாவூர்லயும் ஃபுல்லு. சரி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணுமா என்ன, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி செகண்ட் டே புக் பண்ணலாம் போனேன். செகண்ட் டேவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ்ல தான் புக் பண்ணேன், அதுவே ஃபுல்லு. அதை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வேற எதுவும் யோசிக்காம ஒரு சீட்டை புக் பண்ணிட்டேன். இங்க என்னடா நடக்குது, உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்ல நைட்டோட நைட்டா ஜப்பானுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படத்துக்கு கூட இவ்வளவு ஃபாஸ்டா புக் ஆகி நான் பார்த்ததில்ல. நம்ம ஊர்ல அனிமிக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸா அப்படின்னு இருந்துச்சு. சீரியஸா சொல்றாங்க, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. பாரா நம்ம ஊர்ல இவ்வளவு அனிமி ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. தமிழ்நாட்டுல சென்னையை தவிர்த்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அனிமி மூவி ரிலீஸ் ஆகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். என்னைய கேட்டா இது ரொம்ப 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 நல்ல விஷயம். சென்னையில இருக்கிற அனிமி ஃபேன்ஸ் எப்படி அனிமி மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா ஐமேக்ஸ் அப்படி இப்படின்னு எப்படி பாத்துருவாங்க. ஆனா மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அனிமி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அனிமி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னே தெரியாம இத்தனை நாள் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க கனவெல்லாம் நினைவாயிருச்சு. இதுக்கு நம்ம யாருக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும்னா தமிழ் டப்பிங்கும் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்டுக்கும் தான். முக்கியமா கிரன்ச்சி ரோலுக்கு. அவங்க இல்லைன்னா இவ்வளவு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்குமாங்கிறதும் சந்தேகம் தான். எல்லா மாவட்டத்திலையும் இப்ப ரிலீஸ் ஆகிருக்கிறதும் சந்தேகம் தான். அனிமி தமிழ் டப்பிங்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் எவ்வளவு அனிமி ஃபேன்ஸை பார்க்குறேன். இது இப்படியே ஹெல்த்தியா டாக்ஸிக் இல்லாம ஒரு நல்ல கம்யூனிட்டியா க்ரோத் ஆச்சுன்னா சந்தோஷம் தான். அடுத்து செகண்ட் டே செப்டம்பர் 13 தியேட்டருக்கு போறேன். அன்னைக்குமே ஹவுஸ்ஃபுல். மூவி 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்ல லாஸ்ட் 2 எபிசோட மறுபடியும் பார்த்து பூஸ்ட் ஏற்றிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த மூவிக்கெல்லாம் ஹைப் ஏற்றிக்கிட்டு போகலாம், தப்பே இல்லை, டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு பிரதர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, மச்சா ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, செகண்ட் சீசன் பார்த்தேன் அதுவும் செம்ம, தேர்ட் சீசன் கூட நல்லா தான் இருந்துச்சு, ஆனா ஃபோர்த் சீசன் தான் அந்த அளவுக்கு இல்ல மச்சான், ஏதோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்கா எடுத்துட்டு இருக்கானுங்க, ஒரு ஃபைட் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு நான் ஒண்ணுமே சொல்ல முடியல. நான் எப்படி அவர்கிட்ட போய் யோ அது எல்லாமே இந்த இன்ஃபினிட்டி கேசலுக்கான முக்கியமான அடித்தளம்யா, அது இல்லனா இன்ஃபினிட்டி கேசல் மூவிக்கான எலவேஷனே இருக்காது அப்படின்னு எப்படி நான் சொல்றது? அட போங்க, உங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூவிக்குள்ள போயிட்டேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா இதுதான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இனிமே அனிமி மூவி நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஓடிடில வர வரைக்கும் வெயிட் பண்றதா இல்ல, தியேட்டர் தான் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கேன். என்ன சவுண்டு, என்ன ரெஸ்பான்ஸ், எல்லாரும் அலறாங்க, ஒவ்வொரு மாசனுக்கும் கத்துறாங்க. பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. போஸ்ட் கிரெடிட்ல ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அதை சொன்ன ஸ்பாயிலர் ஆயிடும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மூவியோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அங்கதான் நடக்க போகுது. சோ அதை வச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா அடுத்த மூவி 2027 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த மூவி ஃபினாலே 2030 தான் ரிலீஸ் ஆக போதான். சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணணும். சோ வெயிட் பண்றதுக்கு ஒர்த்தா தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்லாம் இல்ல, ஒர்த்தா தான் கொடுப்பாங்க. சோ ஓவராலா படம் 100க்கு 500 மார்க்ஸ் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் அனிமேஷன். தயவு செஞ்சு தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சாரி, ரிவ்யூ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்க சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. சயோனரா ஷினோபிஸ்.